ஆனா இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ். என்னெல்லாம் சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா மாதிரி இருக்காரு உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. தாத்தான்னு சொல்லுவாங்க. நல்லாவே தெரியும். நான் கீழே வந்து ஹஸ்பண்ட் கிளியரா போட்டிருப்பேன். நல்லாவே தெரியும். இவங்க ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணாங்க, என்ன இந்த மாதிரி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், அதுதான் நமக்கு பிளஸ். ஸோ எது வந்து எல்லாரும் மைனஸ்ன்னு நினைக்கிறாங்களோ அது நீங்க பிளஸ்ஸா எடுத்துட்டு நம்ம கண்டிப்பா பெரிய லெவல்ல வரணும். அப்ப எல்லாரும் பேசுவாங்கல்ல, அப்ப நம்ம இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்க இப்போ போயிட்டு இருக்கோம். உங்க 2 பேருக்கும் எவ்வளவு ஏஜ் டிஃபரன்ஸ் அதை சொல்லுங்க முதல்ல. எங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும். அவ்வளோதான், ரொம்ப பெருசெல்லாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஒரு சில விஷயம், அதாவது 9 இயர்ஸ் கேப்லேயே ஒரு சில விஷயம் எங்களுக்குள்ளேயும் ஒத்து போகாது. ஸோ அதெல்லாமே உனக்கு பிடிச்சது நீ பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாரு. எனக்கு பிடிச்ச நான் பண்ணிடுவேன். பாட்டு கேட்கறது கூட இவர் ஒரு 80s பாட்டு கேட்பேன், நான் 90s பாட்டு கேட்பேன். நான் சின்ன வயசுலேருந்தே என்னை பேசி நிறைய பேர் பார்க்குறேன். நெகட்டிவ் தான் நான் ஃபேஸ் பண்ணது, மொத்தமே நெகட்டிவ். நான் எதுவுமே பாசிட்டிவாக நான் பார்த்ததே கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்தே என்னை கருப்பு தான். என்னை வந்து எல்லாரையுமே ஒதுக்கி வச்சவங்க தான். என்னை யாரும் வந்து சேர்த்ததே கிடையாது. என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ண ஒரே ஒரு பொண்ணு தான். எனக்கு லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொன்ன ஒரு பொண்ணு இவ தான். நான் இது வரைக்கும் எனக்கு நான் லவ்வும் பண்ணதில்லை. இதுதான். இவ்வளோ வருஷத்தில் நான் இது வரைக்கும் கிண்டல் பண்ணதே கிடையாது. எங்கள் தாத்தா மாதிரி இருக்கா, அப்பா மாதிரி. ஓகே, இவர் எப்படி இருக்காரோ, இவர் நேச்சுரலாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அக்செப்ட் பண்ணி தானே கல்யாணமே பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெளி தோற்றம் முக்கியம் கிடையாது. நான் யாருக்குமே அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ உள்ள பர்சனாக எப்படி இருக்காங்க, கேரக்டர் எப்படி இருக்குது, ரொம்ப நல்ல டைப்பு, ரொம்ப நல்ல கேரக்டரு, என்ன வேணும் எல்லாருக்கும் என்ன வேணும், அதுதானே மெயின் ஃபஸ்ட்டு நமக்கு. ஸோ அதனால் அது இருந்தாலே போதும். அழகெல்லாம் இப்போ இருக்க போது, அப்புறம் போயிட போகுது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா கல்யாணத்தப்போ நல்லா இருக்கும், இப்போ கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ இன்னும் வயசாக வேறு மாதிரி மாறிடும். ஸோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இல்லை, டைப் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு நாள் எனக்கு இதில் நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. சரி, அப்படியே மெயின்டைன். மனைவிக்காக அப்படியே இருந்துட்டீங்க. கண்டிப்பாக. இப்போ நான் ஓகே சொன்னாலும் பண்ணிக்குவாங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை பண்ணிக்குவாங்கப்பா. நீங்கள் அடிச்சுக்கோங்க, டை அடிச்சுக்கோங்கன்னு சொன்னால் அடிச்சுப்பாங்க. நான் வேணாம், நீங்கள் இப்படி இருங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே, நீ எப்படி சொல்றியோ அப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இந்த தாடி காரணம் அவங்க தான். தாடி வச்சே ஆகணும்.